Hi viewers, welcome to BuySellTamizha. லாஸ்ட்டாக பார்த்த இண்டிகேட்டர்ஸ் வீடியோவில் EMA 5 EMA 20 வச்சு எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். நான் சொல்ல வருது கிளியராக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் EMA Cross இண்டிகேட்டரோட சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி அக்யூரசி லெவலை இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரில் நான் சூப்பர் ட்ரெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் இதில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெட் இந்த க்ரீன் இந்த லைனில் வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுதான் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். EMA கிராஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 20 EMAயை 5 EMA கிராஸ் பண்ணும்போதுங்கிறப்ப நம்ம ஒரு பை என்ட்ரி கிடைக்கும். அதே 20 EMAயை 5 EMA கீழே கட் பண்ணும்போதுங்கிறப்ப செல் என்ட்ரி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். பட் இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு திரும்பியுமே ரிவர்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சூப்பர் ட்ரெண்டில் இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ சூப்பர் ட்ரெண்டை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 20 EMAயை 5 EMA கட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ பை என்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு EMA கிராஸில் கிடச்சிருச்சு. பட் சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் செல்லிங் பொசிஷனில் தான் இருக்குது, இன்னும் பை ட்ரெண்டுக்கு மாறலை. ஸோ இந்த ரெட்டில் இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அது செல் ட்ரெண்டு தான். இந்த மாதிரி க்ரீனுக்கு எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் அது பை ட்ரெண்ட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவோம். அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் காம்பினேஷனுக்கு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 EMAயை 5 EMA கட் பண்ணால் மட்டும் போதாது, ட்ரெண்டுமே ஃபேவரபுளாக இருக்கணும். ஸோ இங்கே கட் பண்ணிருச்சு, பட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் செல் ட்ரெண்ட் அப்படின்றதுல தான் இருக்குது. சூப்பர் ட்ரெண்டில் இன்னும் பை இண்டிகேஷன் காட்டலை. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்த தாண்டும் போதுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நோட் பண்ணி பாருங்கள். இங்கே தான் நமக்கு சூப்பர் ட்ரெண்ட்லேயும் பை என்ட்ரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கும் போதுங்கிறப்ப அடுத்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு EMAயில் என்ட்ரி கிடச்சிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டோம். எப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணி சூப்பர் ட்ரெண்ட்லேயும் நமக்கு பாசிட்டிவ் சைடு வந்திருக்கோ எங்கே தான் ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கான ப்ராஃபிட்டை நம்மளால் கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஃபேக் பிரேக் அவுட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் அப்படிங்கிறது கீழே கட் ஆயிருச்சு. சூப்பர் ட்ரெண்டுமே செல்லிங்கில் தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம செல் என்ட்ரி கொடுத்துருப்போம், இஷ்யூஸ் கிடையாது. ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கட் அப்படிங்கிறது மேலே நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம பை எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை எடுக்கக்கூடாது. ஏன்னா சூப்பர் ட்ரெண்ட் இன்னுமே டவுன் சைடில் தான் இருக்குது. அப்போ நம்ம அப் அப்படிங்கிறதுக்கான பை சைடு நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துலையுமே நம்ம பை என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஸோ ஃபர்தராக இங்கே கீழே வரும்போதுங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டில் எங்கேயும் ஒரு பை என்ட்ரி அப்படிங்கிறது EMAயில் கிடச்சிருக்கு. பட் எங்கேயும் நம்ம என்ட்ரி எடுத்துருப்போமா அப்படின்னு கேட்டால் எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா இன்னமும் சூப்பர் ட்ரெண்ட் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இங்கே வரைக்குமே வந்துட்டு இங்கேயுமே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ எங்கேயும் எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன தான் EMAயில் இண்டிகேஷன் காமிச்சிருந்தாலும் ட்ரெண்டு நமக்கு பாசிட்டிவாக இல்லை அப்படின்ற ரீசனாக நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இந்த ஃபேக் பிரேக் அவுட் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்மளால் அவாய்ட் பண்ணியிருக்க முடியும். ஃபர்தராக இந்த இடத்துல வந்த பிரேக் அவுட்டுக்கு இங்கே எப்போ சூப்பர் ட்ரெண்ட் பாசிட்டிவாக மாறுதோ அதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம வேலிட் பிரேக் அவுட். அதனால் இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். இங்கேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ சூப்பர் ட்ரெண்டை இந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ இன்னும் வேறு எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே EMAயில் நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. பட் இன்னும் ட்ரெண்டு பாசிட்டிவாக மாறலை. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துலங்கிறதுக்கு நமக்கு ஒரு லாஸ் அப்படிங்கிறது தான் வந்திருக்கும். ஸோ திரும்பியும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கீழே தான் போயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படின்னு வரும்போதுங்கிறப்பையும் எங்கே சூப்பர் ட்ரெண்ட் பாசிட்டிவ்க்கு மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். இங்கேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றத எடுத்திருப்போம். இதை நம்ம ஸ்டாக்லேயும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கிரானிலஸ் இந்தியா, ஸோ இந்த ஸ்டாக் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் கட் கீழே வந்துருச்சு. ட்ரெண்டுமே நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது சூப்பர் ட்ரெண்ட். ஸோ இங்கே தாராளமாக நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். இங்கே இருந்தீங்கன்னா டவுன் ஒரு பெரிய டவுனே இங்கே வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா EMAயில் என்ட்ரி கிடச்சிருச்சு.
இந்த இடம் தாண்டும் போதுங்கிறப்ப சூப்பர் ட்ரெண்ட்லேயும் பாசிட்டிவ் ட்ரெண்டு கிடச்சிருச்சு. ஸோ இங்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் காம்பினேஷனில் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போதுங்கிறப்ப நல்லா ஒர்க் ஆகும். பட் எந்த ஒரு இண்டிகேட்டராக இருந்தாலும் 100% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இஎம்ஐலையும் நமக்கு பாசிட்டிவ் கிடச்சிருச்சு. ட்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு மாறிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த இடம் ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருந்து திரும்பியுமே கீழே தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட்ஸும் இதில் இருக்கும். இந்த டிஸ்க்ளைமரை எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அக்யூரசி லெவல் அப்படின்னு பார்க்கும்போதுங்கிறப்ப ஒரு 85 to 90% தாராளமாக இந்த இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகும். EMA கிராஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப வர்ற ஃபேக் பிரேக் அவுட்ஸை இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி ஒரு 100% அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலை. இந்த இண்டிகேட்டர் மட்டும் கிடையாது, எந்த ஒரு இண்டிகேட்டருமே 100% பர்ஃபெக்டாக வேலை செய்யாது. ஸோ ஒரு சப்போர்ட் அப்படின்ற லெவலுக்காக மட்டுமே இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். EMA 5 and 20 நம்ம எடுத்திருக்கோம். இதோட சேர்த்து நம்ம சூப்பர் ட்ரெண்டையும் காம்பினேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். எப்போ EMA 20-ஐ 5 கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ நமக்கு பை என்ட்ரி கிடச்சிருக்கும். பட் அப்போ நம்ம என்ட்ரி எடுக்காமல் சூப்பர் ட்ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு சூப்பர் ட்ரெண்டும் எப்போ பாசிட்டிவ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இதுதான் இந்த இண்டிகேட்டரோட ரூல். அதே மாதிரி தான் செல் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 20 EMA-யை 5 EMA கட் பண்ணி கீழே வரும்போதுங்கிறப்ப சூப்பர் ட்ரெண்ட்லேயும் செல் ட்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். இந்த இண்டிகேட்டரை நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.